கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 13:23. ஏழைகளின் வயலில் மிகுதியான ஆகாரத்தை விளைய வைக்கிறான், மிகுதியான தானியத்தை விளைய வைக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை சான்ஸை பயன்படுத்தி கொள்ளாமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. இந்த நியாயமாக கிடைக்கிற இந்த ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்காமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. நீங்கள் எப்படின்னு தெரியல. கர்த்தர் ஏழைகளுக்குன்னு ஒரு வாய்ப்பை கொடுத்து முன்னேற வைக்கிறார். எல்லாருக்குமே கடவுள் முன்னேறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பார். அதை பயன்படுத்தாமல் அந்த நேரம் தூங்குறது, அந்த நேரம் சோம்பேறிப்படுறது, அந்த நேரம் தட்டி கழிச்சிட்டு அப்புறம் ஐயோ நான் படிக்காமல் விட்டுட்டேனே, நான் இந்த வேலையை விட்டுட்டேனே, அந்த சான்ஸை விட்டுட்டேனே, அந்த அப்புறம் யோசித்து பிரயோஜனம் இல்லை. எல்லாருக்குமே முன்னேற ஒரு சான்ஸ் தருவார். அதுபோல் நமக்கு ஒரு சான்ஸ் தருவார். அந்த சான்ஸை நியாயமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆமென், அல்லேலூயா. முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கறது போல் ரட்சிக்கப்படவும் ஒரு வாய்ப்பை தருவார். எல்லாருக்குமே ரட்சிக்கப்பட ஒரு வாய்ப்பை தருவார். அந்த சான்ஸை பயன்படுத்தி ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா தப்பிச்சிட்டோம், இல்லைன்னா நரகம் தான். சரி, இப்போ நான் உங்களுக்கு இந்த வசனத்தை எல்லாரும் வாசிக்க சொல்ல போகிறேன். எல்லாரும் வாசிங்க. ஏழைகளின் வயலில் மிகுதியான ஆகாரத்தை விளைச்சலை ஆண்டவர் விளைய செய்கிறார். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். உம்முடைய பரிசுத்த சமூகம் எங்களோடு இருப்பதாக, பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒருவரும் வந்த வண்ணமாய் போகாமல் ஆசீர்வாதத்தோடு செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. சத்திய ஆவியாகிய நீங்கள் வந்து எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்த ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. வெரி குட், அல்லேலூயா. சரி, நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம். நல்லா கவனிக்கணும். ஏழைனா யார்? ஏழைகளுடைய வயலில் விளைய. ஏழைகள் என்றால் யார்? ஏழைகள்னா யார்? ஏழைனா ஏழை, இல்லாதவங்கெல்லாம் ஏழை தான், அப்படி தானே? இல்லாதவங்கெல்லாம் ஏழைகள். 3 வகையான ஏழைகள் இருக்கிறார். ஒன்று ஆங்கிலத்தில் பூவர். பூவர் இன் எக்கனாமிக்கலி, பொருளாதாரத்தில் பண வசதிகளிலே ஏழை, பணம் இல்லாதவர்களை ஏழை என்று சொல்லுவோம். ரெண்டாவது பலன் இல்லாத, ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கும், உடம்பான கை, உடம்புல ஒன்றும் இல்லை. பூவர் இன் ஸ்ட்ரென்த்து, ஆரோக்கியம் இல்லாத ஒரு வாழ்வு பூவர், பலன் இல்லாத வாழ்க்கை, பூவர் இன் ஸ்ட்ரென்த். மூன்றாவது ஒரு வாழ்க்கை பூவர் இன் ஸ்பிரிட், ஆவியிலே ஏழையாக இருப்பது. ஏசப்பா சொன்னார் இல்லையா, மத்தேயு 5:2 ஆவியிலே எளிமை உள்ளவன், ஆவியிலே ஏழையாக இருப்பவன். ஆங்கிலத்தில் பூவர் இன் ஸ்பிரிட், ஆவியிலே ஏழையாக இருப்பவன் பாக்கியம். அப்போது நமக்கு மற்ற இல்லாத இந்த ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். எல்லாம் இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், மற்றபடி நல்ல உடம்பு, எக்ஸசைஸ், வாக்கிங் பண்ணி இருக்கலாம். ஆனால் ஒரு விசுவாசி ஆவியிலே ஏழையாக இருந்தால் கூட ஆசீர்வாதத்தை தருவார். ஆவியிலே எளிமையாக இருப்பது, தாழ்மை, ஹம்பிள்னஸ், அடக்கம், இதெல்லாம் அதுக்குள்ளே வரும். எதில்? ஆவியின் எளிமைக்குள்ளே வரும். ஹம்பிளாக, அடக்கமாக, எளிமையாக, ஆவியிலே எளிமையாக இருக்க பழக வேண்டும் ஒரு நல்ல விசுவாசம். அதுக்கு முற்பிதாக்களிலே ஒருவராக இருக்கிற ஈசாக்கை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, அவர் எல்லா வசதியும் இருக்குது. அப்பாவுடைய சொத்துக்கள் எல்லாம், அவங்க அப்பாவுடைய சொத்துக்கள் பெரிய சீமான். ஆனால் ஆவியிலே அவர் எளிமையான ஒரு பர்சன். அதனால தான் பாருங்கள், 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தார். காரணம் என்ன? எளிமையானவர். யார்? பொருளாதாரத்தில் பெரிய சீமான். யார்?
பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஏகப்பட்ட சொத்து அவங்க அப்பா சம்பாரித்து வச்சுருக்கார். 13 அதிகாரம் 2ஆம் வசனத்தில். ஆதியாகமம் 13 அதிகாரம் 2ஆம் வசனமா 7ஆம் வசனம்? 2ஆம் வசனத்தில் பெரிய சீமான்னு சொல்லியிருக்கணும். எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள். 2ஆம் வசனம் ஆபிரகாம் மிருகஜீவன் வெள்ளியும் பொண்ணு உடைய சீமானாக இருந்தான் இருக்கும். ஆனால் 6ஆம் வசனத்தில் பூமி தாங்கக்கூடாது இருந்தது, அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தது. பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆஸ்தி யாருக்கு? அவங்க அப்பாவுக்கு, ஆபிரகாம். இவர் ஒரே மகன் தானே. இவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அவர் ஆவியில் யாராக இருந்தார்? எளிமையாக இருந்தார். அதனால தான் அவர் விதைச்சார். எவ்வளோ விளைஞ்சது? அப்போ எளிமையாக இருக்கிறவர்களுக்கு என்ன செஞ்சாலும் கர்த்தர் நல்ல ரிசல்ட்டை தருவார். அது விவசாயமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, நல்ல மார்க்கை தருவார். தோஸ் who are poor in spirit, they will become a great. அவர்கள் பெரிய ஆளாக வருவாங்க. அவங்கள பெரிய லெவலில் உயர்த்துவார். ஆவியில் எளிமையாக இருக்க பழகவே. நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள, இந்த ஈசாக்கு யார்? ஆபிரகாமுடைய வாரிசு சுதந்திரதாலியாய் பிறந்தவர். ஆபிரகாம் யார்? அங்கேருந்து வரும். பைபிளில் நோவா காலத்துக்கு பிறகு நோவாவுடைய பிள்ளைகளாக இருக்கிற சேம், காம், யாப்பேத் எல்லாரும் ஒரு கோபுரம் கட்டினார்கள், பாபேல் கோபுரம். இனிமே தண்ணி வந்தால் நம்ம அழியாமல் இந்த மனித இனம் காக்கப்படணும், நல்ல வேலை நம்ம ஒரு குடும்பமாவது காக்கப்பட்டோன்னு சொல்லி இனிமேல் நம்ம காக்கப்படணும்னு சொல்லி வான உயரத்துக்கு என்ன கட்டுறாங்க? கோபுரம் கட்டுறாங்க. அதில் போய் ஏறி நம்ம தப்பிச்சுக்கணும். அப்படி கோபுரம் கட்டும்போது அந்த கோபுரத்தை கட்டுகிறதை பார்த்து பூமி இவ்வளோ பெரிய பூமியில் இந்த ஒரே இடத்துல கிடக்கானுங்களேன்னு சிதற வைக்கிறார். அப்படி சிதறி போன சேம், காம், யாப்பேத்தின் சந்ததிகள் சிதறுகிறது. அப்படி சிதறி போன மக்கள் ஆங்காங்கே ஆற்றங்கரையிலே உட்கார்ந்து அவங்க சிவிலைஸ் நாகரிகமாய் விவசாயம் செய்து ஆடு மாடு மேய்ச்சி வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதை ஹிஸ்ட்ரியில் படிக்கிறோம். சுமேரிய நாகரிகம். சுமேரிய நாகரிகம் என்றால் எது? பைபிளில் மெசொப்பொத்தேமியா. எது? இதற்கேல் ஐபிராத்து நதிக்கரையிலே இருந்த இனம் சுமேரியர்கள். பைபிளில் கல்தேயர்கள். ஹிஸ்ட்ரியில் சுமேரிய நாகரிகம், பைபிளில் கல்தேயர்கள். இவர்கள் அந்த நாகரிகமாய் அந்த இதற்கேல் ஐபிராத்து நதியிலே வாழ்ந்தது. ஒரு சிவிலைஸ்டாக வாழ்ந்தவர்கள். இங்கே வாழ்ந்தவர் தான் ஆபிரகாம், அவங்க அப்பா தேராகு. நம்ம காம் சந்ததி வந்தாச்சுன்னா நைல் நதி நாகரிகம்னு ஸ்கூலில் படிக்கிறோம் ஹிஸ்ட்ரியில். நம்ம ஊருக்கு வரும்போது சிந்து சமவெளி நாகரிகம். அங்கே என்ன? சிந்து நதிக்கரையில் வரணும். மொஹஞ்சதாரோ, கராப்பா என்ற பட்டணத்தை கட்டி சிவிலைஸ்டாக வரணும். இப்படி வரும்போது வரும்போது கீழடி வைகையில் அங்கே வரும்போது அங்கே காவேரியில் இருக்கும். இப்படி நதி நதிகளில் விவசாயம் செய்து ஒரு கூட்டம் மக்கள் என்ன செய்தார்கள்? நாகரிகமாய் கல்ச்சராக வாழ்ந்தார்கள். அங்கிட்டு தாமிரபரணியில் வரும்போது அங்கே ஒரு கூட்டம் உட்காந்து சிவிலைஸ்டாக வாழ்ந்தாங்க. ஸோ இந்த ஆற்றங்கரையிலே உட்காந்து நாகரிகமாய் வாழ்ந்த ஒரு கூட்டம் மக்களை பார்க்கிறோம். இந்த சுமேரியர்களா என்று அழைக்கப்படுகிற கல்தேயர் இனத்திலே, கல்தேயர்கள் இருக்கிற அந்த இடத்துல இருந்த ஆபிரகாமை கர்த்தர் கொண்டு வந்து, நான் காண்பிக்கும் தேசமாகிய கானான் தேசத்தில் போய், கானானியர்கள் குடியிருக்கிற அந்த தேசத்தில் உன்னை அந்த தேசத்தில் இருக்க கானானியர்களை துரத்தி உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று அழைத்து கொண்டு வந்தார். 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலே அழைக்கிறார். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அந்த கல்தேய தேசத்தை விட்டு அழைக்கப்பட்டு வந்த அவர் அப்படியே ஆரான் என்ற இடத்துல தங்கிவிட்டார். அங்கே அவங்க அப்பா இறந்ததுனால. இப்போ ஆரான் என்ற இடத்துல இருக்கிற அவரை சொல்கிறார், நீ மறுபடியும் புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறான். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு
சொன்னபடியே அவன் என்ன செய்தான்? அது வெறும் புறப்பட்டான்னு சொல்லாமல் கீழ்ப்படிந்து புறப்பட்டான். எங்கே இருந்து புறப்படுகிறார்? ஆரானை விட்டு புறப்பட்டார். ஆபிரகாம் எங்கேருந்து புறப்படுகிறார்? ஆரானை விட்டு புறப்பட்ட போது அவருக்கு வயசு 75 வயசு. புறப்பட்டு எங்கே போனார்? ஆண்டவர் கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிறார். 6ஆம் வசனத்தில் பாருங்கள். அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து 5ஆம் வசனத்திலே கடைசி வரி, கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார். அந்த தேசத்தில் ஒரு ஊர் பேர் தான் சீகேம் என்னும் இடத்திலே வந்து மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்து அக்காலத்திலே கானானியர்கள் தேசத்திலே இருந்தார். சீகேம் என்ன ஊருக்கு வந்தாங்க? சீகேம். இந்த சீகேம் என்ற ஊர் தான் பின் நாட்களில் எப்ரோன் என்று அழைக்கப்பட்டது. எப்ரோன் என்று, இந்த எப்ரோன் என்ற இடத்துக்கு 3 பெயர்கள் பைபிளில் உண்டு. கீரியாத் அர்பா, எப்ரோன், கீரியாத் அர்பா, மம்ரே. இங்கே மூரேன்னு போட்டிருக்கல, மோரே, அது என்ன செய் மம்ரே என்று அழைக்கப்பட்டது. பேர் மாறிடுச்சு. சரிதானே? மெட்ராஸ்ன்ற இருந்த பேர் சென்னைன்னு மாறிடுச்சு. வேலை இதுபோல் மூரேன் என்ற ஒரு மம்ரேன்னு மாறிடுச்சு. ஆனாலும் அந்த இடத்துக்கு 3 பேர் உண்டு. எப்ரோன், கீரியாத் அர்பா, மம்ரே. வாசிங்கள் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கானான் தேசத்தில் எப்ரோன் ஒன்றும் கீரியாத் அர்பாவிலே என்ன ஊர்? இப்போ பேர் அந்த இடத்துக்கு பேர் என்ன வந்துருச்சு? கானான் தேசத்தில் இருக்கிற அந்த எப்ரோன் என்ன, அந்த சீகேம் என்ற இடம் என்ன பேராக மாறிடுச்சு? என்ன பேர்? கீரியாத் அர்பா. எப்ரோன் என்னும், அப்போ கீரியாத் அர்பா தான் எப்ரோன். அடுத்து நீங்கள் இன்னொரு வசனம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு, அப்போ இந்த 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 எப்ரோனுக்கு இன்னொரு பேர் மம்ரேயின் சமபூமி. மம்ரே என்ற சமபூமி. புரிஞ்சதுங்க? அல்லையா சொல்லுங்க. சரி, இப்போது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து கானான் தேசத்துக்கு வந்தபோது கானான் தேசத்திலே இந்த எப்ரோன் என்ற இடத்துல தான் ஆபிரகாம் கூடாரம் போட்டு வாழ்ந்து வந்தார். சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்க. இந்த எப்ரோன் என்ற கீரியாத் அர்பா அல்லது மம்ரே சமவெளி என்கிற இடத்துல கூடாரம் போட்டு இங்கே தான் தங்கி இருந்தார். இங்கே தங்கி இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது 13ஆம் அதிகாரத்திலே அவனுடையதான ஆஸ்தி பெருகினது. இடங்கொள்ளாமல் போகிற அளவுக்கு ஆஸ்தி அவனுக்கு என்ன செஞ்சது? பெருகிருச்சு. இப்படி ஆஸ்தி பெருகினதினால் ஆபிரகாமுடைய மெய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மெய்ப்பர்களுக்கு என்ன வந்துருச்சு? வாக்குவாதம் வந்துச்சு. அப்படி வாக்குவாதம் வந்தபோது லோத்து யோர்தானுக்கு ஓரத்தில் இருக்கிற அந்த சமவெளியிலே குடியேற ஆரம்பித்தார். அந்த ஊருக்கு பேர் சோதோம். ஒருத்தரும் பரலோகம் வர்றது மாதிரி தெரியல. எந்த ஊர்? யோர்தானுக்கு பக்கத்திலே அல்லது சவக்கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற சமபூமி. அது நல்ல பசுமையான இடம். அங்கே போய் குடியேறினார். 12ஆம் வசனம் சொல்லுகிறது. 10ஆம் வசனத்தினுடைய லோத்து ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்திலேயே அந்த எப்ரோன்லேயே குடியிருந்தான். இவனோ சோதாமுக்கு நேராக கூடாரம் போட்டான். எங்கே போயிட்டார்? சோதம். ஸோ லோத்து சோதோமிலே அங்கே கூடாரம் போட்டு குடியிருக்கிறார். ஆபிரகாம் கானான் தேசத்தில் இருக்கிற இந்த தேசம் என்று சொல்லும்போது ஒவ்வொரு ஏரியாவையும் ஒரு தேசம்னு அழைத்தார். பெலிஸ்தியர்கள் இருக்கிற பகுதிக்கு பெலிஸ்திய தேசம். இப்போ உதாரணமாக பாருங்கள், 23ஆம் அதிகாரம் கடைசி வசனம், 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம். பெலிஸ்தியருடைய தேசத்திலே அநேக நாள் தங்கிய. இப்போ என்ன பேர் அந்த ஏரியா? பெலிஸ்தியர்கள் இருக்கிற பேருக்கு பெலிஸ்திய தேசம். கானானியர்கள் குடியிருக்கிற இடத்துக்கு பேர்
கானான் தேசம். மேலே சீரியர்கள் குடியிருக்கிறதுனால அந்த இடத்துக்கு பேர் சீரிய தேசம். வடக்கு பகுதியில் சீரிய அந்த ஊரில் தான் ஆரான் என்ற ஊர் உண்டு. புரியுதுங்களா? இப்படி ஆங்காங்கே ஒரு தேசம் என்று அழைக்கப்பட்டது, தேசம் என்று அழைக்கப்பட்டது. இப்போ ஆபிரகாம் எங்கே இருக்கிறார்? கானான் தேசத்தில். எந்த இடத்துல? மம்ரே அல்லது கிரியாத் அர்பாவிலே இருக்கிறார். சோதோம். இப்போ கூட வந்த லோத்து எங்கே போயிட்டாரு? நான் சொல்கிறது நல்ல பைபிள் பேக்ரவுண்டை படிச்சுட்டாங்க. உங்களுக்கு இனிமேத்த செய்தி இருக்குது. ஆபிரகாம் டக்கிட்ட சாராளுக்கு டைவர்ஸ் ஆனதெல்லாம் இனிமேத்த சொல்ல போகிறேன். டைவர்ஸ் ஆனது தெரியுமா? தெரியாதுல்ல. ஆபிரகாம் சாராலும் டைவர்ஸ் ஆகி இப்போ 25 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க. தெரியாதுல்ல. இன்னைக்கு சொல்லித்தருவேன், எல்லா சத்தியம் சொல்லித்தருவேன். அல்லையா சொல்லுங்கள். என்னடா பாஸ்டர் இப்படிலாம் நீங்கள் பைபிளில் இருந்து சொல்லுவேன், நீங்கள் அப்போயே புரிஞ்சுக்கிறீங்க. சரி, புதிய சத்தியம், புரியாத சத்தியம். இப்போது சீகேமா இருந்த ஒரு கிரியாத் அர்பா, எப்ரோன், மரேசம், இங்கே தான் அவர் கூடாரம் போட்டு இருக்கார். இப்படி இருக்கும்போது கர்த்தர் ஒரு நாள் வந்து தரிசனமாகி யாருக்கிட்ட இப்படி இருக்கும்போது இந்த பிரிஞ்சு போனான் பற்றியெல்லாம் யார் யார்? லோத்து. இவர் வேதம் சொல்லுது 13 கடைசி 18ஆம் வசனத்தில் ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனுக்கும் மம்ரேக்கும் சமபூமியில் போய் அங்கே இருக்கார். எப்ரோனில் அங்கே இருக்கார். இப்போது பிரிஞ்சு போன லோத்துவை பக்கத்தில் இருக்கிற ராஜாக்கள் 5 ராஜாக்கள் 14:1 சொல்லப்பட்டிருக்கிறது. 5 ராஜாக்கள் சேர்ந்து சோதோமின் ராஜாவையும் நம்முடைய லோத்தையும் சேர்த்து சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார். இப்படி சிறைபிடித்து கொண்டு போனதுனாலே லோத்து சம்பாதிச்ச சொத்து எல்லாம் போச்சு. இதை கேள்விப்பட்டதான ஆபிரகாம் தன்னுடையதான அண்ணன் மகனாய் இருக்கக்கூடிய லோத்துவுக்கு ஏற்பட்ட இந்த நிலையை அறிந்து தன்னிடத்தில் இருக்கிற 14 318 வேலையாட்களை ஆயுதங்களோடு ரெடி பண்ணி கொண்டு போய் சண்டை போட்டு லோத்துவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். 16ஆம் வசனம் சொல்லுது, சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். குறிப்பாக தன் சகோதரனாகிய லோத்துவையும் அவனுக்கு உண்டான பொருட்களையும் அவனுடைய மனைவி பிள்ளைகளையும் திருப்பி கொண்டு வந்தான். இப்போ திருப்பி கொண்டு வந்த பிறகு ஆபிரகாம் அவனை கொண்டு வந்து விட்டுட்டு தன்னுடையதான ஊராகிய எப்ரோனுக்கு அல்லது கிரியாத் அர்பாவுக்கு மம்ரே என்ற இடத்துக்கு போயிட்டார். இப்போ கர்த்தர் அவனுக்கு வந்து தரிசனமாகிறார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். அப்போ ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர்? சும்மா வந்துட்டு போறியே, என்னத்தையாவது வந்தால் கொடுத்துட்டு போனா என்ன? 2ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆபிரகாம் கர்த்தராகி ஆண்டவரே அடியனுக்கு. அப்போ அவர் கேட்டார், உனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு தெரியாதா? நான் தான் என்ன இல்லாமல் இருக்கேன், பிள்ளை இல்லாமல் இருக்கேனே, வேறு என்ன எனக்கு வேணும்? எல்லா சொத்தும் இருக்குது, எனக்கு ஒரு பிள்ளை தானே தேவை, பிள்ளை இல்லாமல். அப்படி ஒன்றும் கவலைப்படாதடா, வெளியே வந்து பாரு, வானத்தை அண்ணாந்து பாரு, இந்த நட்சத்திரங்களை போல் உனக்கு என்ன தருவேன்? பிள்ளைகளை தருவேன். கீழே பாரு, மணலை போல் உனக்கு பிள்ளை தருவேன்னு சொல்கிறார். அப்போ நீ உறுதியாக தருவியா? ஆமான்னு சொல்லி அவரோடு உடன்படிக்கை பண்ணுறார். இப்படி 15ஆம் அதிகாரத்தில் 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டாங்க? உடன்படிக்கை. 12ஆம் அதிகாரத்தில் கூட்டிகிட்டு வந்தார். 15ஆம் அதிகாரத்தில் பெரிய பணக்காரனாகினார். அதில் 2 பேரும் பிரிஞ்சாங்க. அதுக்கு பிறகு 14ஆம் அதிகாரத்தில் சண்டை போட்டு லோத்தை மீட்டு கொண்டு வந்தார். 15ஆம் அதிகாரத்தில் பிள்ளை தருவேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணி முடிச்சிட்டார். நல்லா போகுதா இந்த கதை? இன்ட்ரெஸ்டாக போகுதா? அல்லையா சொல்லுங்கள். 16ஆம் அதிகாரத்தில் இங்கே ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாததினால் சாராள் ஆபிரகாமுக்கு இந்த ஆகாரை திருமணம் செய்து வைத்தார். இப்படி ஆபிரகாம்
ஆகாரை திருமணம் செய்யும்போது வயது, குழந்தை பெறும்போது இஸ்மவேல் பிறக்கும்போது 86 வயசு. அப்போ 85 கல்யாணம். யாருக்கு? எப்போ புறப்பட்டு வந்தார்? 75. இங்கே 3ஆம் வசனம் சொல்லுது, கானான் தேசத்தில் குடியிருந்தது எத்தனை வருஷம்? 10. 75 10 85. 85 இப்போ யாரை கட்டி வைக்கிறாரு? நான் சொல்கிற வருஷத்தை நல்லா கணக்கு போடணும். கணக்கில் எல்லாம் நீங்கள் புலிகள், ரசம் வைக்கிற புலிகள், அப்படியா? அல்லேலூயா. நீ கணக்கு கரெக்டாக போடணும். அவர் அந்த கானான் தேசத்தில் ஒரு பழக்கம், ஒருத்தர் கல்யாணம் ஆகி 10 வருஷமாக பிள்ளை இல்லைன்னா வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம். அதனால தான் ஆகாரம் என்ன செஞ்சு வச்சார்? கட்டி வச்சார். சொத்து நிறையா இருக்குது, அனுபவிக்க பிள்ளை இல்லாமல் இருக்குது, பேசாமல் வேறு வேலைக்காரியாகிய அவளை கட்டி வச்சார். சரி வாங்க, இப்போது பிள்ளை பிறந்த உடனே அந்த ஆகாரு இஸ்மவேலும் சாராளை மதிக்கிறதே இல்லை. பஞ்சாயத்து கூடி போச்சு. அப்போது ஆபிரகாம் சொல்லுவார், அவள் உன் வேலைக்காரி தானே, நீ பார்த்து அவளுக்கு என்ன வேணாலும் செய்யுன்னு சொல்லுவார். இந்த பஞ்சாயத்து குடும்பத்துக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஆபிரகாமுக்கு 99 வயதான போது 17ஆம் அதிகாரத்தில் 85 10 95 கூட 14 வருஷம் 99 வயதாகும்போது கர்த்தர் வந்து சொல்கிறாரு, நீ கவலைப்படாதே, உன் குடும்பத்தில் உனக்கு பிள்ளை இல்லாதனால சாராளுக்கு உனக்கு அடிக்கடி பிரச்சனை வருது, நான் கண்டிப்பாக உனக்கு நல்ல பிள்ளையை தருவேன், வாரிசை தருவேன்னு மறுபடியும் வந்து சொல்லுகிறார். நீ உத்தமனாக இரு. 18ஆம் அதிகாரத்திலே நான் மற்ற கதையெல்லாம் சொல்லலை, சுருக்கமாக சொல்கிறேன். 18ஆம் அதிகாரத்திலே மம்ரே சமவெளியிலே அந்த எங்கள் எப்ரோன் என்ற சமவெளியில் உட்காந்துக்கிட்டு, வெயிலான நேரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கையில் மரத்துக்காக நிழலுக்காக கூடாரத்தை விட்டு வெளியே வந்து மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் 2 தூதர்களை கூட்டிகிட்டு வர்றாரு. மனுஷ வேஷத்தில் ஏசப்பா 2 தூதர்களோடு 3 புருஷராக வந்து நின்றார். அப்படி நின்னபோது கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறாரு. அப்படி சாப்பிடும்போது நம்ம ஆட்களே சாப்பிட்டா மொய் எழுதுறது வழக்கம். அல்லது போய் சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு சும்மா விட முடியுமா? அப்போது ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. உன் மனைவி எங்கன்னா அந்த கூடாரத்தில் கிடக்கா, வாட்டில் அந்த கிளட்டு கிளது அவனை கிடக்கு. அப்போ சொல்லுவார், பரவாயில்லப்பா, உன் மனைவி அடுத்த வருஷம் வரும்போது உன் கையில் என்ன இருக்கும்? ஒரு ஆம்பளை பிள்ளை வச்சுருப்பான். அந்த அம்மாவை சொல்லுது, நான் கிளவியாக இருக்கேனே, எனக்கு இன்னுமே பிள்ளை கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறார். அதனால என்ன, தேவனால் கூடாத காரியம் உண்டோ? 18:14 தேவனால் கூடாத காரியம் உண்டோன்னு சொல்கிறோம். ஐயோ, அப்போ கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும்னு சொல்லினான். அதே போல் கர்த்தர் இந்த 18ஆம் அதிகாரத்தில் வாக்கு பண்ணுகிறாரு. 21ஆம் அதிகாரத்தில் பிள்ளை பிறக்குது. 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே எப்போ சொன்னார்? 18ஆம் அதிகாரத்தில் சாப்பிட வந்த இடத்துல சொன்னார். இந்த 19 20 வேறு வேறு சம்பவம், அதையெல்லாம் இப்போ நான் சொல்ல நேரமில்லை, உங்களுக்கு பிரசங்கத்துக்காக அதையெல்லாம் விட்டுட்டு வாரேன். கவனிங்க, 21ஆம் அதிகாரத்தில் வாசிங்க 1ஆம் வசனத்தை. தாம் சொல்லி இருந்தபடியே சாராளை கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு, இந்த கடாட்சம் என்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. தெய்வ கடாட்சம் கிடைக்கணுங்க எனக்கு சொல்லுவாங்களா? என்ன கடாட்சம் வேணும்? தெய்வ கடாட்சம். தெய்வ கடாட்சம், தேவனுடைய அருள் கிடைக்கணும், அந்த கிருபை கிடைக்கணும், கடாட்சம். இப்போது சாராளுக்கு தெய்வ கடாட்சம் கிடைச்சிருச்சு. அவள் கர்ப்பவதி ஆகி ஒரு அருமையான ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார். இனி பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்கிறார் 3ஆம் வசனத்தில், அந்த குழந்தைக்கு என்ன பேர் வை? ஈசாக். அப்போது பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பேரை வைன்னு சொல்கிறாருன்னா, பேருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பார்த்துக்கங்க. ஒரு மனுஷனுக்கு பெயர் ரொம்ப முக்கியம். நாமம், அதுக்கு என்ன பேர் வைக்கிறோம்?
நாமம், பெயர். இயேசு என்னும் நாமத்தை நாம் உச்சரிக்கும் போது பேய்கள் ஓடுகிறது, கீழ்ப்படுகிறது. என் நாமத்திலே பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தில் நோய்களை. ஒரு மனுஷனுக்கு பேர் முக்கியம். அதனால் இவ்வளவு நீளத்தில் பேரை வைக்கக்கூடாது. இயேசு சொல்லுங்கள், யோவான், இப்படி தானே வச்சுருக்காங்க. சிம்பிளாக சொல்கிற மாதிரி. இது அவங்க அப்பா வேறு, அம்மா வேறு, அதில் 2 எழுத்து, இதில் 2 எழுத்து, அதை கூட்டி இதை கூட்டி சேர்த்து அப்படியே இந்த பாட்டாணி வைக்கிற மாதிரி பொட்டானிக்கல் நேம்னு வைப்பாங்க. நமக்கு அதை படிக்கிறவே மனப்பாடம் பண்ண முடியாமல் பெட்டு தான் எழுதுறது. வேறு வழியே இல்லை எனக்கு. நான் பாட்டில் செகண்ட் குரூப் வேறு எடுத்துக்கிட்டேன். பாட்டணியில் நமக்கு பேரே மனசில் வைக்க முடியாது. இடத்து பேர் வரும், அவங்க அப்புறம் ஊர் பேர் வரும், அந்த பேர் வரும், அவன் பேர் வரும், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேரை வைப்பாங்க. பாட்டணி படித்தவங்களுக்கு தெரியும். நான்லாம் பெட்டு தான் அடித்தேன். என்னால் அவ்வளோ பேரையும் மனசில் வைக்கவும் தெரியாது. எல்லா பேரையும் எழுதி வச்சுக்கிறது. ஏன்னா 1 வேர்டு கொஸ்டினில் அதான் எழுத சொல்லுவாங்க. சரி, போகட்டும். பேர் ரொம்ப முக்கியம். பிறக்கு முன்பே பெயரிடப்பட்டவர்களெல்லாம் விசேஷமானவர். ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே மரியாளுக்கு சொன்னார், என்ன பேர் வை? இயேசு என்று பெயரிடுவாயாக. யோவான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சகரியாவுக்கு சொல்லிட்டாரு, இந்த பேரை வை அவனுக்கு. இப்படி பெயர் சிம்சோனுக்கு அதே மாதிரி தான். பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு என்ன பேர் வை? பிறக்கு முன்பே பெயரிடப்பட்டவர்களெல்லாம் பாக்கியவான்கள். அவர்களெல்லாம் வெறிய ஆளாக இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம். பைபிளில் இப்படி ஈசாக்குக்கு பெயர் வைக்க சொன்னார். ஈசாக்கு என்றால் அர்த்தம் என்ன? நகைப்பு, சிரிப்பு. சிரிச்சுக்கிட்டே இருப்பான், ஆனால் உண்மையிலே அழுதுகிட்டே இருந்தான். இவ்வளவு சொத்து இருந்தும் அவர் பாவம் தான் உண்மையிலே ஈசாக்கு. ஆனால் ஜாலியாக இருந்தார், சிரிச்சுக்கிட்டே இருந்தார். கொஞ்சம் போராட்டம். இப்பொழுது ஈசாக்கு பிறந்து விட்டார். ஈசாக்கு பிறந்த உடனே என்னதான் இருந்தாலும் பொம்பளுக்கே இருக்கிற பொறாமை குணம் யாருக்கு வந்துருச்சு? ஆகாருக்கு வந்துருச்சு. அந்த ஆகாருக்கு ஈசாக்கை கேலி கிண்டல் பண்ணுறாங்க. அசிங்க 5ஆம் வசனத்தில் 21:5. ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாமுக்கு வயசு 100 வயசு. கரெக்டாக செஞ்சுரி அடிக்கிறார். 100 வயசில் ஈசாக்கு பிறக்கிறான். 6ஆம் வசனம். ஒன்பதாம் வசனம். எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பிறந்ததான இந்த ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டவர். தாம் பெத்த பிள்ளைய சக்கலாத்தி ஆகிய தாம் பார்த்து கட்டி வச்ச, சொல்லுங்க, ஆகார் தாம் பிள்ளைய கேலி பண்ணுறதை பார்க்கும்போது அவளால், உங்கள் பிள்ளைய ஒருத்தர் கேலி பண்ண உங்களுக்கு எப்படி வரும்? என்னதான் குறை இருக்கட்டுமே உங்கள் பிள்ளைகள்கிட்ட, எதுக்கு என் பிள்ளை இப்படி கேலி பண்ணுற? நீ என்ன பெரிய ரொம்ப அழகணும்? நீ வருமா யாராதா கோவம் சகிக்க முடியலை. யாரால்? சாராளுக்கு. நேராக கூப்பிட்டார் ஆபிரகாம். ஏங்க இங்கே வாங்க. யார? என்னம்மா சொல்லுவான்? முதல்ல இவங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுங்க. எதுக்கு இப்படி சொல்கிற? பாவம் இல்லையா? சின்ன பிள்ளைகள் வீட்டை விட்டு காலி பண்ணியில் நாங்கள் 2 பேரும், நானும் பிள்ளையும் எங்கேயோ போக போகிறோம். என்ன சொல்கிறீங்க? சரிப்பா, நீ விஷோட்டோடையே செய். குடும்ப சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு குழந்தையாகி போச்சா. யாருக்கு? 2 பொண்டாட்டி கட்டினவங்க கதை என்னன்றதை இதில் படிக்கிறோம். இப்போது ஆகாரையும் அவள் மகனாகி இஸ்மவேலையும் இவள் துரத்தி விட ஆரம்பித்தாள், அனுப்பிவிட்டாள். வாசிங்கள் 14ஆம் வசனத்தில். அதிகாலையில் எழுந்து 21:14. வாசிங்க. அதிகாலையில் எழுந்தது ஒரு துருத்தி அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேலே வச்சு பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவில் உள்ள வனாந்தரத்திலே எங்கேருந்து புறப்பட்டு போய் ஆரான், எப்ரோன், என்னது எப்ரோனில் இருந்து
புறப்பட்டு எங்கே வந்தாச்சு? பெயர் சபா. பெயர் சபா எங்கே இருக்குது? கீழே சவக்கடலுக்கு பின்னாடி, கீழே சவக்கடலுக்கு நான் மேப்பில் பார்த்தது சவக்கடலுக்கு கீழே இருக்குது. அது பூரா பெலிஸ்தியர்கள் குடியிருக்கிற ஏரியா. பெலிஸ்தியர்கள் குடியிருக்கிற ஏரியாவில் அந்த பக்கம் ஒரு வனாந்தர பகுதி இருக்குது. அந்த வனாந்தர பெயர் சபாவினுடைய வனாந்தரத்தில் அலைகிறான். யார்? எங்கே இருந்து? எப்ரோன்லேருந்து புறப்பட்டு, எப்ரோன்றது இங்கே உள்ளே இருக்குது, பெத்தேல் அந்த பக்கம். இங்கே இருந்து புறப்பட்டு, எப்ரோன்லேருந்து புறப்பட்டு பெயர் சபாவில் போய் அங்கே பெலிஸ்தியர்கள் இருக்கிற ஊர் பக்கம் இருக்கிற வனாந்தரத்தில் போய் இருக்கிறான். இந்த வனாந்தர பகுதியில் போய் காட்டு பகுதியில் அலைகிறான். இப்படி பிள்ளைகள் போய் பெலிஸ்திய தேசத்திலே அந்த எப்ரோன் பெயர் சபா பகுதியில் போய் அலைகிறது, வனாந்தரத்தில் திரிகிறது. யாருக்கு செய்தி வருது? ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமுக்கு செய்தி. ஆபிரகாமுக்கு என்னதான் இருந்தாலும் முதல்ல பிறந்த பிள்ளை யாருக்கு பிறந்தது? ஆபிரகாம். இஸ்மவேலை மறக்க முடியலை அவனால். நமக்கு பிள்ளைன்னு ஒன்று பிறந்து நமக்கு ஒரு வாரிசத்தை நிரூபித்த பிள்ளை யார்? இஸ்மவேல். ஆகார கழுதை விடுங்க, அவள் எகிப்து பொண்ணு, அடிமை பொண்ணு. ஆனால் இஸ்மவேலை அவனால் ஆபிரகாமால் மறக்க முடியலை. அதனால் இவன் சாராளுக்கிட்ட சண்டை போடாமல் அவன் நைஸாக என்ன சொல்கிறான்னா, ஏம்மா இந்த ஊரே வேண்டாமா, ரொம்ப நாளாச்சு இந்த ஊருக்கு வந்து, இந்த ஊரில் உள்ள ஜனங்க ஏத்தியர்கள் உண்மையிலே நல்ல குணம் உள்ளவங்க. இந்த ஏத்தியர்கள் ரொம்ப நல்ல டைப்பு, நல்ல குணம். இந்த ஊரை விட்டுட்டு குடிசையை வீட்டை காலி பண்ணி ஆபிரகாம் இப்போ எங்கே வந்து கூடாரம் போடுறாரு? வாசிங்க 32. பெயர் சபாவாலே உடன்படிக்கை பண்ணின பின்பு பெலிஸ்தியர்களுடைய தேசத்துக்கு திரும்பி போனார்கள். ஆபிரகாம் பெயர் சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கண்டு ஒரு பலிபீடத்தை கட்டி அதை தொழுது கொண்டான். ஆபிரகாம் அந்த பெலிஸ்தியர் தேசத்திலே எங்கே வந்து கூடாரம் போட்டு உட்காருக்காரு சொல்லுங்க? பெயர் சபா. ஏன் இங்கே ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணார்? வனாந்தரத்து பகுதியில் யார் நிற்கிறா? ஆனால் இந்த பகுதியில் தான் ஆகார் இருக்கான்னு யாருக்கு தெரியாது? சாராளுக்கு தெரியா? இப்போ குடும்ப கதை அழகாக புரியுது பற்றியலா? இங்கே தான் சாராள் இருக்கான்றது யாருக்கு? ஆகார் இருக்கிற சாராளுக்கு தெரியாது. சாராளுக்கு தெரியாமலே டெக்னிக்காக குடும்பத்தை மூவ் பண்ணி கொண்டு உட்காந்துக்கிட்டாரு. ஆனால் ஆக்சுவலி இவங்க ரொம்ப வந்ததுலேருந்து, கானான் தேசத்துக்குலேருந்து வந்ததுலேருந்து இருக்க வேண்டிய ஊர், இருந்த ஊர் எப்ரோன் தேசம். இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு நிம்மதி. அப்பா, என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா டபக்கு நெட்டி போய் பார்த்துக்கலாம், இந்த வனாந்தரத்தில் தானே கிடக்கான். இவன் கூடாரத்துக்குள்ள கிடக்கிறவ இப்போ என்ன ஃபோன் வசதியாக இருக்குது, அதான் எங்கே போயிட்டு வரையோ, எங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன்னு கேட்க முடியுமா? அந்த காலத்தில் ஃபோனும் கிடையாது. இவன் எப்போ போவேன், ஆகாரம் போய் பார்ப்பான், இஸ்மவேலுக்கு உதவி செய்வான்னு யாருக்குமே தெரியாது. இப்போ பெயர் சபாவில் இவங்க குடும்பம் ஓடிக்கிட்டு. கர்த்தர் பார்த்தார். சோதனை ஆரம்பிக்குது. 22 அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த காரியங்கள், இப்படி குடும்பத்தை ஷிஃப்ட் பண்ண காரியங்கள், எப்ரோனில் இருந்து பெயர் சபாவில் வந்து குடும்பத்தை காலி பண்ணி வந்த காரியம் முடிந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதிச்சாரே. பாருங்க, சாதாரண சோதனையா? என்ன சோதனை? 2ஆம் வசனம். உன் புத்திரனும் சுதனும். சொல்லுங்க, என்னது? ஏக சுதன் அர்த்தம். ஒரே மகன். மகன் புத்திரன். அதில் என்ன மகன்? ஒரே மகன். யார்? ஈசாக்கு. உன் நேசகுமாரன் யார்? ஈசாக்கு. எப்படி வைக்கிறார் பாருங்க. அப்போ இஸ்மவேலை எதுலேயே சேர்க்கலை, மகனாவே சேர்க்கலை. இஸ்மவேலை ஆபிரகாமுடைய மகன் லிஸ்ட்லேயே சேர்க்கலை. அவனை அந்த லிஸ்ட்டில் சேர்த்துருந்தா இவருக்கு ஏகசுதன்ற பேர் வந்திருக்காது. ஆனால் இவர் தான் யார்? என் பிள்ளை இஸ்மவேல், என் பிள்ளை இஸ்மவேல் நெஞ்சில் அடிச்சு கிடக்கான். யார்?
ஆபிரகாம். ஆனால் கர்த்தர் அவன் உனக்கு மகனே கிடையாது, ஈசாக்கு மட்டும்தான் உனக்கு மகன், அவன்தான் ஏகசுதன். அவனை கொண்டு போய் நான் உனக்கு குறிக்கும் மலைகளிலே ஒன்றின் மேல் கொண்டு போய் எனக்கு என்ன செய்ய, தக்கன பலினா என்ன அர்த்தம்? சந்த வெட்டி பலியிடு. எங்கே ஆண்டவரே போக, நீ சொல்லு, புறப்படு. இந்த செய்தி மட்டும் சாராளு காதுக்கு போச்சுன்னா ஆபிரகாமை இவன் சந்த வெட்டிடுவா, இங்கே தகன பலி செலுத்திடுவா. யாரு? அவளுக்கே தெரியும். அந்த கிளடியை படுக்க போட்டுட்டு, கிளடியை நல்லா தூங்க போட்டு, யார சொல்லுங்க, சாராளை நல்லா தூங்க போட்டுட்டு, வேதம் சொல்லுது வேலைக்காரரில் கூப்பிட்டுக்கிட்டு விறகு கட்டையெல்லாம் தகன பலிக்குரிய கட்டைகளை எடுத்துக்கொண்டு 3ஆம் வசனத்தில் கழுதையில் சாப்பாட்டெலாம் எடுத்துக்கிட்டு, சேனம்னா என்னது, சாப்பாடு ஐட்டங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வேலைக்காரர்களில் 2-3 பேரை கூட்டுக்கிட்டு விறகு கட்டையெல்லாம் தகன பலிக்கு எடுத்துக்கிட்டு 3 நாள் பிரயாணம் பண்ணி, எத்தனை நாள் சொல்லுங்கள், 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன்கள். அப்போ எத்தனை, எங்கேருந்து 3 நாள்? எந்த ஊரில் இப்போ இருக்காங்க? பெயர் சபாலேருந்து 3 நாள் பிரயாணம் பண்ணி போனால் எருசலேமுக்கு வந்துடலாம். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வான்னு அங்கே கூட்டிகிட்டு வந்தார். என்ன தேசம் அப்படின்னு பார்த்தா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மோரியா தேசம். என்ன மலை? மோரியா மலை. நான் காண்பிக்கும் மலையில் கொண்டு போய் எனக்கு என்ன செய்ய, பலி செலுத்து. என்ன மலையில் பலி செலுத்தினார்? 2ஆம் வசனத்தில் சொல்லுது, நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போ, அங்கே இருக்கிற மலையில் ஒன்றில் என்ன செய்ய, பலி செலுத்து. மோரியா மலை, மோரியா தேசம், மோரியா தேசத்தில் இருக்கிற ஒரு மலை. இப்போது இந்த மோரியா தேசம் என்று சொல்லுவது இன்றைக்கி இருக்கிற எருசலேம் பகுதிக்கு பேர் தான் என்னது, மோரியா தேசம். இந்த மோரியா தேசத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, சாலேம். என்ன ஒரு சாலேம் தேசம்னு பேர். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில், என்ன மலை? மோரியா தேசத்தில் உள்ள மலை. அது கடைசியில் என்ன மலைன்னு பேராயிடுச்சு, போச்சு, மோரியா மலை. மோரியா தேசத்தில் இருக்கிற மலை, அந்த மலை எப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க? மோரியா மலை. ராஜபாளையத்தில் இருக்கிற ஒரு மலை ராஜபாளையம் மலை. முதுகுடியில் இருக்கிற மலை, முதுகுடிக்காரங்க ஒன்றும் காணமே, என்ன மலை? முதுகுடி மலை. கொல்லங்கொண்டானில் இருக்கிற மலை கொல்லங்கொண்டா மலை. மோரியா தேசத்தில் இருக்கிற மலை, அந்த மலையிலே கொண்டு போய் பலியிடு. அந்த மலை குறிக்கப்பட்டது, இந்த இடத்துல பலி செலுத்தின. அந்த இடத்துல தான் ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை பலியிட போகிறான். இப்போ மலை அடிவாரத்தில் 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வேலைக்காரனை பூரா நிப்பாட்டிட்டார். யார்? ஆபிரகாம் நிப்பாட்டிட்டு, ஏன்னா மகனை வெட்ட போகிறேன்னு தெரிஞ்ச வேலைக்காரனே எகிரிடுவான். யாரை வெட்ட விடாமல்? ஈசாக்க. என்னையா நீங்கள் முதலாளி லூசு கொடுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவான். இப்போ வயசு 12. யாருக்கு? ஈசாக்கு வயசு 12. 100 வயசில் பிறந்தா 12 வயசு, துடுன்னு இருக்கிற வயசு. என்ன வயசு உனக்கு? 13. இந்த வயசு அல்ல இல்லையா சொல்லுங்கள். எப்படி துடுன்னு இருப்பான்றிய? சைக்கிளை கொடுத்து பாருங்கள். அவன் சைக்கிளை ஓட்டுறான்னா அவனை சைக்கிள் ஓட்டுதானே தெரியாது. இந்த வயசு தான் ஈசாக்கு வயசு. எப்படி இருந்திருப்பாங்க? 2 பேரும் தகப்பனு மகனு துடுன்னு வேகமாக பலிபீடத்தை கட்டுறாங்க. வேலைக்காரன் அங்கே நிற்கிறாங்க கீழே மலை அடிவாரத்தில், வேகமாக பலிபீடத்தை கட்டுறாங்க. கட்டும்போது கிட்ட நெருங்கி பலிபீடத்தில், அந்த ஊர் பழக்கம் என்னென்னா, பலிபீடத்தை கட்டி பலிபீடத்து மேலே பலிப்பொருளை வச்சு அப்புறம் தான் பலியை வெட்டுவாங்க.
ஆனால் எலியா காலம் மோசே காலத்தில் கீழேயே வெட்டி பலிபீடத்து மேலே தூக்கி வைப்பாங்க. மிருகத்தை கீழேயே வெட்டி மேலே தூக்கி வச்சு படிச்சோம். இது மோசே காலம் இவங்க காலத்தில். ஆனால் ஆபிரகாம் காலத்தில் மேலே பலிபீடத்தின் மேலே தூக்கி வச்சு வெட்டுவாங்க. இப்போ வெட்டி எல்லாம் ரெடி பண்ணி பலிபீடம் நெருங்கி வரும்போது ஈசாக்கு கேட்குறான், அப்பா அப்பா ஆடு எங்கப்பா? பலி செலுத்த நம்ம கொண்டு வர மறந்துட்டோம்ப்பா. அதனால் ஒன்றும் இல்லைப்பா, கர்த்தர் பார்த்துக்கிறவார். அந்த வார்த்தையை சொல்லும்போது அவன் மனசு எவ்வளவு பிழிஞ்சிருக்கு தெரியுமா? ஒரே மகன், நேச மகன். 10 பிள்ளை இருந்தாலும் பெத்த பிள்ளையை வெட்ட மனசு வருமா? இவன் குரல் தளதளக்கிறத பார்த்த உடனே அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டான் நைஸா. யார் ஈசாக்கு ஒரே பிடி பிடிச்சிட்டாரு. கையில் பிடிச்சு காலுக்குள்ள வச்சு அம்மிக்கு கழுத்தில் கிடந்த சாலை எடுத்து, தோல் போட்டிருந்த சாலை எடுத்து அவன் கையையும் காலையும் கட்டி, எப்பா 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 என்னை விடுப்பா, நான் அம்மாட்ட போகிறேன். என்ன கத்தியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அம்மாட்ட சொல்லுவேன் உன்னைய. என்ன துடிச்சிருப்பான். அப்போ பயந்து வந்தாங்க. யாரை பற்றி? தகப்பன் ஆபிரகாம். அன்னைக்கு வெறுத்த வந்தேன் ஆபிரகாம். தூக்கி வச்சிருக்காரு, அழுகிறான். நான் உன்னை நம்பி அம்மா விட்டுட்டு வந்தேனே, என்னைக்கு இந்த பாடுபடுத்துறிய, என்னை வெட்ட போறியே. 10ஆம் வசனத்தை பாருங்கள், 22:10. குமாரனை வெட்டும்படிக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஹோல் ப்ரிப்ரேஷன், கையும் காலையும் கட்டியாச்சு. வெட்டும்படிக்கு கையை எடுத்து அருவாளை கையில் எடுத்தான், கத்தியை கையில் எடுத்தான். கையில் கத்தி எடுத்தாச்சு. இப்படி கத்தி எடுத்தாச்சு. மகன் படுத்து கிடக்கா. இன்னும் என்ன தான் செய்யணும்? ஓங்கி வெட்டத்தான் செய்யணும். கர்த்தர் சொல்றார், நிறுத்துன்றார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். அந்த வார்த்தையை பாருங்க. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறுத்து. என் சொல்லுக்கு நீ 18ஆம் வசனத்தை பாருங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உலகத்திலேயே இருக்கிற அத்தனை ஜாதியிலும் இந்த ஈசாக்கின் சந்ததி எப்படி இருக்கும்? இதுதான் இன்றைய யூதர்கள். இந்த ஈசாக்கின் சந்ததி தான் இன்றைய யூதர்கள். உலகத்தில் இருக்கிற எத்தனை ஜாதி, எத்தனை பேர் இவர்கள் அழிக்க நினைச்சாலும் தலைச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதைத்தாங்க மொஹரம்னு 17 திங்கக்கிழமை கொண்டாடினானுங்க. யார்? முஸ்லீம்கள் மொஹரம்னு கிடா வெட்டினாங்கல்ல. இதுதான் ஆபிரகாம். என்ன அவங்க குர்ஆனில் ஈசாக்குன்ற பேரை எடுத்துகிட்டு யாரை போட்டுக்கிட்டாங்க? இஸ்மவேல்னு போட்டு வச்சுட்டாரு. இந்த முகமது இந்த இனத்தை சேர்ந்தவர். யார் சந்ததி? இஸ்மவேல் சந்ததியில் வந்தவர். அதனால் தன்னுடைய தாத்தாவை விட்டு கொடுக்காம இந்த முகமது யார் பேரை சேர்த்துக்கிட்டான்? இஸ்மவேலை வெட்ட போனார், கடவுள் ஆடை கொடுத்தாரு, வெட்ட விடாமல் தடுத்தாருன்னு இஸ்மவேல்னு முடிச்சிட்டாங்க கதை. அங்கே ஈசாக்குன்ற பேரை கட்டாயிடுச்சு. இதுதான் குர்ஆன் டூப்ளிகேட்டுன்றது. பைபிள் ஸ்டோரி அப்படியே சொல்லிக்கிட்டு வருவாங்க. எல்லாம் கரெக்டாக கரெக்டான நேரத்தில் அவங்களால உள்ளே போட்டுருவாங்க. சத்தியத்தை தூக்கி மறைச்சிருவாங்க. இதுதான் முஸ்லீம், இதுதான் குர்ஆன். டேஞ்சரானது. இப்போ பாருங்கள், இதைத்தான் முஹரம்னு கொண்டாடுறாங்க. அதனால் இன்றைக்கி பாருங்கள், மற்ற எல்லா பண்டிகைக்கும் அது என்னது அவங்க பண்டிகை ஒன்று கொண்டாடுவாங்கண்ணே. எல்லாத்துக்கும் மாட்டுக்கறி அடிப்பாங்க. மாட்டுக்கறி. ஆனால் இதுக்கு வெறும் ஆடு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. எதுக்கு? இந்த முகரத்துக்கு வெறும் ஆடு மட்டும்தான் வெட்டுவாங்க. ஏன்னா அன்றைக்கி ஆண்டவர் வெட்டி கொடுத்தார். யாருக்கு? ஈசாக்குக்கு பதிலாக வெட்ட வச்சார். இந்த சம்பவம் ஈசாக்கு சின்ன பையன் பார்த்தீங்களா, இந்த வயசில் அவங்க அம்மா தீக்கிட்ட சுடுது அல்லது ஏதாவது ஒரு அப்பா என்னமோ ஒன்று செய்கிறானோ அதை மறக்க முடியுமா? அதோட அம்மா வரனா அம்மா வெறுத்துருவோம், அதோட அப்பா வரனா அப்பா வெறுத்துருவாங்க. ஏன்னா அந்த மனசில் அந்த வாட்டு பாஞ்சிரும். அன்னைக்கு வெறுத்த ஆபிரகாம்
ஒரே ஓட்டம் ஓடி வந்து வேலைக்காரனோட சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்கு வர்றாங்க. வாசிங்க 22ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் வேலைக்காரரிடத்தில் கீழே இறங்கி வந்து, மேலே இருந்து தகப்பன் மகன் இறங்கி கீழே வந்துட்டாங்க. வெட்டலை. ஈசாக்குக்கு பதிலாக எது கிடைச்சது? அந்த ஸ்டோரிலாம் உங்களுக்கு தெரியும். ஒரு ஆடுக்கு இருந்துச்சு, அதை வெட்டி பலி கடமையை முடிச்சுட்டு மகனை கூட்டிக்கிட்டு கீழே வர்றாரு. கீழே வந்து வேலைக்காரர்கள் நிற்கிறாங்க 19ஆம் வசனத்தில். வேலைக்காரரிடத்தில் வந்து அவங்களையும் கூட்டிக்கிட்டு ஏகமாய் எல்லாருமா சேர்ந்து எங்கே போனாங்க? என்ன பேர் சபையில் யார் இருக்கா? சாராள் இருக்கா. அந்த அம்மா 6 நாளாக போக 3 நாள் வர 3 நாள் 6 நாளாக மகனை பார்க்காம ஏங்கிக்கிட்டு இருக்கு. யாருக்கு? பெத்த தாய்க்கு யாரை பார்க்கணும்? மகனை பார்க்கணும், ஈசாக்கை பார்க்கணும். ஈசாக்கு அவங்க அப்பா கூட வர்றான், கழுதையை விட்டு, கோவேறு கழுதையை விட்டு இறங்கி குட்டு 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 குட்டுன்னு ஓடி வர்றான். யார்கிட்ட? எம்மா 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 எம்மா. சாரால் ஓடி போய் பிடிச்சி கட்டி பிடிச்சி, எம்மாடா எங்கடா போனீங்க 2 பேரும், எங்கடா எம்மா அப்பா கூட நான் இனி எங்கேயுமே போக மாட்டோம். ஏண்டா என்னடா, என்னையே வெட்டி கொல்ல அருவாலை எடுத்துட்டாருமா. முழு கதையும் ஒப்பிச்சிட்டான். யார்கிட்ட? சாரால் என்ன பத்திரகாளி ஆயிட்டான். தங்கு தங்கு தங்குன்னு தலையை விரிச்சு, எப்பட்றா என் பிள்ளைய நீ வெட்ட போவ, உன் பிள்ளை நான் நீ வெட்டுவியாடா கிழட்டு பயலை. யாரோட? அன்னைக்கு பிடிச்சதுங்க சண்டை. யாராருக்கு? சாராளுக்கும் ஆபிரகாமுக்கு குடும்பம். எப்படி நீ என் பிள்ளைய நான் இல்லாத நேரத்துக்கு கூட்டிகிட்டு போவேன்? நீ எனக்கு தெரியாமல் எப்படி நீ கூட்டிகிட்டு போவேன்? நான் தூங்கினாலும் விடிய காலத்தில் என்று சொல்லாமல் எது கூட்டிகிட்டு போனேன்? என் பிள்ளைய கொண்டு போய் வெட்டி கொல்ல தெரிஞ்சியடா. உன்னை நம்பி நான் நீ எங்கே அனுப்புவேன்? இனி உன் கூட நான் குடும்பமே நடத்த முடியாது, முடிஞ்சது. இனிமே உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. நீ அந்த பிள்ளையை அனுப்பி விட்டதுக்கு என் பிள்ளையை கொல்ல பார்க்குற. எந்த பிள்ளையை அனுப்புனதுக்கு? இஸ்மவேலை அனுப்புனதுக்கு அவன் மேலே உள்ள பாசத்தில் என் பிள்ளையை கொல்ல பார்க்குற. அதனால தான்டா நீ இங்கே பேர் சபாவில் கொண்டு வந்து வீடை மாற்றி வச்சுருக்க. எப்படி போகுது பாருங்க குடும்ப கதை. சண்டை நார். இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது. எடுறா பொட்டியும் சட்டியும் சாமான அப்படி சொல்லி ஈசாக்கும் சாராலும் ஜாமானை பூரா எடுத்துக்கிட்டு இந்த குடிகார பயலோட மாதிரி, இப்போ சண்டை வருதுல்ல, இந்த குடிகாரனோட இந்த வீட்டில் வாழவே முடியாது. அது மாதிரி இந்த கொலகார பாவியோடு நம்ம வாழவே முடியாது. நீ எடு, நம்ம புறப்படுவோம் சொல்லி இவங்க ஜாமானை பூரா எடுத்துக்கிட்டு எங்கே போய் குடியேறுறாங்க? எப்ரோன், கீரியா. வாசிங்க 24 25 26. சாரி இருங்க நான் சொல்கிறேன். 23:2. 22 பஞ்சாயத்து நடக்குது. எப்ரோனில் உள்ள கீரியாத் அர்பாவிலே சாரால் மரித்தாள். சாரால் மரிக்கு வரைக்கும் இங்கே தான் இருந்தான். அப்போ அங்கே தான் வச்சுட்டான், அங்கே தான் போயிட்டார். எங்கே போயிட்டான்? எப்ரோனில் போய் இருக்கா. ஆபிரகாம் எங்கே இருக்கார்? பெயர்சபாவில் இருக்கார். ஆபிரகாம் எங்கே இருக்கார்? பெயர்சபாவில் இருக்கார். இப்போது சாரால் மரிக்கு வரைக்கும் எங்கே இருக்கா? எப்ரோன்லேயே இருக்கா. இங்கே மறுபடியும் இவங்க மகனை கூட்டிகிட்டு போய் அங்கேயே குடியாரு. எத்தனை வருஷம் வேணுமா கணக்கு சொல்கிறேன், கேட்டுட்டு வாங்க. சாராளுக்கு ஈசாக்கு பிறக்கும்போது வயசு எத்தனை? ஈசாக்கை சாரால் பெறும்போது வயது எத்தனை? 90. ஆபிரகாமுக்கு 100. கரெக்டாக சொல்லுங்கள், அல்ல இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். 90 வயசு. அப்புறம் இவனை பழி செலுத்த ஈசாக்கை கூட்டிகிட்டு போகும்போது வயசு 12. அப்போ 90 12 102. சரிதானா? அதுக்கு பிறகு இப்போ ஆபிரகாமை விட்டு சாரால் பிரிஞ்சது 25 வருஷம். அப்போ மொத்தம் எவ்வளவு? 127 வருஷம். இப்போ வாசிங்க 1ஆம் வசனம். 127 வருஷம் உயிரோடு இருந்தால் இவ்வளவே சாராளுடைய
வயது. சொல்லுங்கள். இப்படி 127 வருஷம் வாழ்ந்து எப்ரோனில் மரிச்சிட்டான். இப்போ எப்ரோனில் சாரால் மரிச்சிருக்கான். கூட யார் இருக்கான்? மகன் ஈசாக்கு இருக்கான். மிஸ்டர் கணவர் எங்கே இருக்கார்? பெயர்சபாவில் இருக்கார். அவர் வர்றார் அங்கேருந்து. வாசிங்க 3ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில். ஆபிரகாம் 2ஆம் வசனத்தை பாருங்க. கிரியாத் அர்பாவிலே சாரால் மரித்தார். அப்பொழுது ஆபிரகாம் வந்து, எங்கே இருந்து வந்து சொல்லுங்க, ஏன் இங்கே கூட இல்லை? அங்கேதான் பிரிஞ்சு கிடக்க. எங்கேருந்து வராரு? பெயர்சபாவில் இருந்து வந்து ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திற்கு வந்து ஏத்தியரின் புத்திரிடத்தில் பேசி ஒரு நிலத்தை வாங்கி அந்த இடத்துக்கு பேர் மக்பேலா என்ற இடத்தை வாங்கி அந்த இடத்துல அடக்கம் பண்ணப்படுது. யாருக்கு? சாரால். எத்தனை பேர் புரிஞ்சது? அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ 25 வருஷம் 2 பேரும் என்ன செஞ்சுருக்காங்க? போகவே மாட்டேன்ட்டான். என் பிள்ளைய நீ கொன்றான். இப்போ ஈசாக்கும் சாராலும் எப்ரோனில் இருக்கிறார்கள். ஆபிரகாம் அங்கே எங்கே இருக்கிறாரு? பெயர்சபாவில். பெயர்சபாவில் சும்மாவாக இருந்தார். ரங்கநாயகி இன்னொன்று கட்டினார் 25ஆம் அதிகாரத்தில். யார் சொல்லுங்கள்? ஆபிரகாம் கேத்தூரால் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரியை எங்கே? பெயர்சபா. அங்கே ஒன்றை கட்டி அங்கே 25 வருஷத்தில் அவங்க என்னது 6 பையங்களை பெற்று பிள்ளைகள்லாம் பெற்று அங்கே இருக்கார். எங்கே இருக்கார்? பெயர்சபா. இந்த 25 வருஷத்தில் தான் யார் கல்யாணம் செட் ஆனது? கேத்தூரால் கல்யாணம் நடந்தது. நீ எவளையும் கட்டி எக்காடு கட்டும்போ, நானும் என் பிள்ளையும் பாதுகாப்பாக பிழைச்சா போதுன்னு இவங்க 2 பேர் எங்கே இருக்காங்க? எப்ரோனில் இருக்காங்க, கிரியாத் அர்பாவில். இப்போது சாரால் மரிச்சிட்டான். இந்த சம்பவம் இந்த பைபிளில் இல்லை, பிரிஞ்சது. ஆனால் அந்த சிம்பிளாக ஒரு வரியில் முடிஞ்சிருச்சு. ஆனால் எதில் இருக்குன்னா, யூதர்களுடைய பாரம்பரிய புஸ்தகம்னு ஒன்று இருக்குது, தல்மூத்துன்னுவாங்க. யூத பாரம்பரிய புஸ்தகம் தல்மூத்து, மீனா, கெமாரா என்ற 3 புஸ்தகம் இருக்குது. இந்த புஸ்தகத்தில் இந்த ஸ்டோரியெல்லாம் இருக்குது. அதுக்கு பிறகு ஆபிரகாமும் சாராலும் சேர்ந்து வாழவில்லை. எப்போ? என்னைக்கு ஈசாக்கை கொண்டு போய் சாராளுக்கு தெரியாமல் பழி செலுத்த போனாரோ அதுலேயே 2 பேருக்கு என்ன உண்டாயிருச்சு? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இவளுக்கு ஆண்டவர் கொண்டு போயிருக்காரு, இதனால் என்னன்னு அதை பெருந்தன்மையாக அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொள்ளுகிற சூழ்நிலை இவ மனநிலை இல்லை. சரி, கர்த்தர் பேசினதெல்லாம் யாரும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தான். ஈசாக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தார். அந்த பையலாவது சின்ன பையன், அதை மறப்போன்னு இல்லாமல் விவரம் தெரிஞ்ச விஷயத்தில் 12 வயசு ஆயிடுச்சு விஷயத்தில் விவரம் தெரிஞ்ச உடனே தகப்பனை அதோடு என்ன செய்ய மாட்டான்? சேர்க்கவே மாட்டேன்ட்டான். இப்படி நாம் எந்த சூழ்நிலையிலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இடம் கொடுக்கவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகளுக்கெல்லாம் தாய் யாரு? விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன் யாரு? 2 பேரும். ஆனால் 2 பேருடைய லைஃப் பாருங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஒருபோதும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இடம் கொடுக்கவே கூடாது. யோசித்து பாருங்கள் ஆபிரகாமுடைய நிலைமையை. ஆனால் கர்த்தர் கைவிடவில்லை. 2 பேரையும் ஆசீர்வதிக்கிறார், 2 பேரையும் பாதுகாக்கிறார். இப்போ சாரால் மரிச்சிட்டான். பெத்த பிள்ளை இப்ப ஈசாக்கு வயசு என்ன? 37 வயசு. கரெக்ட் கணக்குனா இப்படி போடணும். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம்.
ஈசாக்குக்கு வயசு 12, பலி செலுத்த போகும்போது 12, அதுக்கு பிறகு 25 வருஷம் பிரிஞ்சிருக்கு. அம்மா சாகும்போது 27, 12, 25, 12, 37. இவர் கல்யாணம் பண்ணா இன்னும் எத்தனை வருஷம்? ஏன்னா யூத கலாச்சாரத்தில் 40 வயசில் தான் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும். 30 வயசு வரை பெற்றோருக்கு அடங்கி இருக்கணும். 40 வயசில் தான் கல்யாணம் பண்ணணும். 40 வயசுக்கு முன்னாடி யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அப்போ இன்னும் 3 வருஷம் காத்திருக்கணும். யார் கல்யாணத்தை நடத்துறது? அப்பா ஆகவே ஆகாதுன்றான். யாருக்கு? தாய் செத்து போயிட்டான், ஒத்தையில் கிடக்கான். யாருடைய வீட்டில்? அம்மா இருந்த வீட்டில், சாராளுடைய கூடாரத்தில் ஒத்தையில் கிடக்கான். எத்தனை வருஷம் காத்திருந்தான்? கரெக்டாக ஈசாக்கு 40 வயதாகும்போது ஆபிரகாம் பெயர்சபால இருந்து தன்னுடைய வேலைக்காரர்களிலே முதன்மையான இருக்கிற சொல்லுங்க எலியேசரை சூஸ் பண்ண. அவர் பார்த்துருப்பாரு, அப்பா சொல்லி விட்டுருப்பாரு, அப்பா பொண்ணு பார்க்குறேன்றா, நான் பார்த்து தாரேன்டா. போயா போ, நீ பொண்ணையா பார்ப்ப, கொண்டு கழுத்த அறுத்து புருவ என்னை. தனக்கு பொண்ணு கூட பார்க்க வேண்டான்றான். யாரு? ஈசாக்கு. அதனால தான் எலியேசரை நியமிக்கிறாரு ஆபிரகாம். யாருக்கு பொண்ணு பார்க்க? உங்களுக்கு இந்த ரகசியம் தெரியுமா? சரி, அப்படியா கல்யாணம் நடந்தா ஒண்ணு மாப்பிள்ளை வீட்டில் நடக்கணும், இல்லைன்னா போனாரா ஈசாக்கு? போல. ஏன்? அங்கே அப்பா ஆளு செட்டப் பண்ணி தொலைச்சாலும் தொலைச்சிடாரு. இந்த ஏத்தியர்கள்ட்ட அவங்க அம்மா இப்போ சாரால் சொல்லி, என் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கங்கய்யா, என் வீட்டுக்காரரையே என்னால் நம்ப முடியல. போல பொண்ணு பார்க்குற இடத்துக்கு கூட போல, ஈசாக்க கூட்டிட்டு போல. ரெபேக்கால் வீட்டில் அங்கே சொல்லப்படுது லாபான்ட்டேன், இந்த மாதிரி உங்கள் ஆபிரகாம் தான், அவருடைய மகன் ஈசாக்கு தான். அவர் எங்களுக்கு நல்லா தெரியுமே, பையன் ரொம்ப நல்ல பையனாச்சே, நாங்கள் வேணா பொண்ணை தாரன்ட்டாங்க. யாருக்கு? உண்மையிலே கட்டிக்காரு. யாரு? ரெபேக்கால் மாதிரி ஒரு பொம்பளையே இந்த உலகத்திலேயே பார்க்க முடியும். மாப்பிள்ளையே பார்க்காமலே கல்யாணம் பண்ணுறேன். அவன் நம்ம போட்டா கொடுத்தா கூட நம்ப மாட்டேங்குதுங்க. இப்போ உள்ள பிள்ளைய ஆளை நேராக வர சொல்லு, ஃபோட்டோவில் மேக்கப் பண்ணிடுவாங்க, டிசைன் பண்ணி கலர் ஆக்கிடுவாங்க. ஆளை நேராக வர சொல்லு. நேராக வந்தாலும் முடிக்க சம்மதம் சொல்லுதுங்களா? 2 நிமிஷம் தனியாக பேசணும். இந்த இவ்வளவு செட்டிங் இருக்கிற காலத்திலேயே ரெபேக்கா மாப்பிள்ளைய பார்க்காமலேயே சம்மதிச்சு புறப்பட்டு வர்றான். எப்படி கல்யாணம் நடக்குது பாருங்க. யாருக்கு? தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, ஜபம். இவர் இங்கே ஒரே ஜபம். யாரு? சாதாரண ஆளு கிடையாது, ஜப வீரன். பொண்ணை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, இங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு நிற்கிறாரு. 24:63 சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணுகிற வேளையிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஜெபத்திலேயே பார்க்கிறாரு. யார? ஒட்டகத்தை பார்க்குற. அங்கேருந்து ஒட்டகம் வருகிறத கண்ட உடனே சந்தோஷம் தாங்க முடியல. யார் வர்றா? ஜெபிக்கிறவன். சாயங்காலத்தில் பயலுக விளையாடன்னு சொல்லுவான். இவன் சாயங்காலத்தில் என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஜெபிக்கிறவன். கல்யாணம் ஆன உடனே மனைவியை நேர கூட்டிகிட்டு எங்கே போனார்? கடைசி வசனம் 67. ரெபேக்காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக்கணும். அப்போ அங்கே தான் தங்கியிருக்காரு, சாராளுடைய வீடு. அப்போ எங்கே இருக்கு? எப்ரோனில். அங்கே இருக்கு. மனைவியை கூட்டிட்டு இங்கே தான்ப்பா எங்கள் அம்மா என்னோடு இருந்துச்சு. எங்கள் அம்மா ஒன்றும் கவலைப்படாது தான், நான் இருக்கேன். எவ்வளோ ஒரு மேரேஜ் எப்படி சிட்டிங் நடக்க பாருங்க. ஒரு சின்ன சம்பவம் எவ்வளவு பெரிய பிரிவை உண்டாக்கி வச்சிருக்கு பாருங்க. தெரியுமா? இந்த ரகசியம் பூரா இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு இன்னைக்கு தான் தெரியும்? அல்லேலூயா. பிறகு ஈசாக்கு கல்யாணம் முடிஞ்சு அவன் 20 வருஷம் பிள்ளை இல்லை. எத்தனை வருஷம்? 20 வருஷமாக பிள்ளை இல்லை. வாசிங்க அடுத்த அதிகாரம்.
25, 24 போச்சா? எத்தனை வருஷம் பிள்ளை இல்லை? 26ஆம் அதிகாரம். இல்லை, 6ஆம் வசனத்தில் 60 வயசு. அதுக்கு முந்தின வசனம் பாருங்கள், 4ஆம் வசனம் 22ஆம் வசனத்தில் அசிங்க 25:2 25:20 ஈசாக்கு ரெபேக்காலை விவாகம் பண்ணுகிற போது 40 வயது. ஈசாக்கு ரெபேக்காலை விவாகம் பண்ணுகிற போது அப்போ 40 வயசு வரை வெயிட் பண்ணியிருந்து கரெக்டாக கல்யாணம் முடியுது. ஆனால் 60 வயசு வரை என்ன இல்லை குழந்தை. அப்போ 20 வருஷம் காத்திருந்தான் ஜெபம் பண்ண குழந்தைக்காக. அவர் வேதம் சொல்லுகிறது, அந்த 20 வருஷமும் 21ஆம் வசனம் சொல்லுது, மலடியாக இருந்த தன் மனைவிக்காக கர்த்தரை நோக்கி ஜெபந்தம் பண்ணணும். மேலே பிள்ளை இல்லைன்னு டைவர்ஸ் பண்ணக்கூடாது, பிள்ளை இல்லைன்னு வேற பெண்ணை கட்டி வைக்கக்கூடாது. ஹலோ, பிள்ளை இல்லைன்னா என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். கல்யாணத்துக்கு முன்னாடியும் மனைவிக்காக ஜெபிக்கிறா, கல்யாணம் முடித்த பிறகு மனைவிக்காக ஜெபிக்கிறா. நல்ல மனுஷன் யார்? அதனால தான் பாருங்கள், அவங்க அப்பா வாழ்ந்தது 175 வருஷம், ஆனால் இவர் 180. முற்பிதாக்களிலே அதிக வருஷம் வாழ்ந்தவர் யார்? அந்த அளவுக்கு நல்ல குணசாலியான மனுஷன். இவரே கல்யாணம் ஆகி 3 பொண்டாட்டி. யாருக்கு? ஈசாக்கு. யாக்கோபு கல்யாணம் ஆகி 4 பொண்டாட்டி. யாருக்கு? ஆனால் இவர் மட்டும் ஒன்லி ஒன் ஜென்டில்மேன். யார்? அதனாலதான் இவருக்கு ஆயுஷை கூட்டுறாரு. அல்லையிலே சொல்ல மாட்டீங்களா? அந்த அளவுக்கு குணசாலியான மனுஷன், அந்த அளவுக்கு அவர் ஆண்டவருக்கு ஆவியில எளிமையோடு. இவ்வளவு வசதி இருந்தாலும் அவருக்கு எந்த ப்ரௌடும் கிடையாது. யாருக்கு? அதுக்கு பிறகு ஈசாக்க அடிக்க வராங்க பெலிஸ்தியர்களாம், இந்த கிணறை என்கிட்ட கொடுங்கடான்னு 26ஆம் அதிகாரத்தில். பேசாமல் சண்டை போடாமல் வச்சுக்கங்கடான்னு கொடுத்துட்டு போகிறாங்க. இவனுக்கு அந்த கொலை நடுக்க இன்னும் போகலை. எங்க 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்குடைய கிணறை பிடுங்குறாங்க. பிடுங்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, பெலிஸ்தியர் தூத்து போட்ட அந்த கிணறை வந்து கேட்ட உடனே அப்படியே விட்டுட்டு போகிறாரு. ஏசேக்கு சித்தனா ஒவ்வொரு ஊர்லேயும் கஷ்டப்பட்டு ஒரு கிணறை தோண்டி தண்ணி உண்டாக்குவார், அவங்க வந்து கிணத்தை பிடிங்கிடுவாங்க. சண்டை போடவே இல்லை. யார்? ஏன்? அதான் ஈசா. அதான் ஈசா. ஈசாக்குடைய கேரக்டர் பாரு. நாமும் இந்த ஈசாக்கை போல இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிச்சுக்கங்க. ஈசாக்கை ஆபிரகாம் கொண்டு போய் பலியிட்ட இடம் மோரியா மலை என்கிற எருசலேம். பிதா தன்னுடைய குமாரனாகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை பலியிட்ட இடம் ஏங்க? இயேசு எங்க மரிச்சாரு? ராஜபாளைய மலையிலையா? எங்க? என்ன ஊரு? எருசலேம். அப்போ இயேசுவை, ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை பிதா பலியிட்டதும் எருசலேம். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகி ஈசாக்கை பலியிட்டதும். ஆனால் பலியிட்டால பலியிடலையில் அதுக்குள்ள தடுத்துட்டார்ல, அதுக்கு அருவாளை ஓங்கினாலே வெட்டினதுக்கு சமம். இப்போ இயேசு சிலுவையில் மரித்தார் 3ஆம் நாளில். ஸோ இவரும் உயிரோடு வந்தார், அவரும் உயிரோடு இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? ஸோ இயேசு குமாரனாகிய ஈசாக்கு குமாரனாகிய இயேசுவுக்கு அடையாளம். ஒரு ஜென்டில் மேனாக வாழ்ந்தார். தன்னுடைய மனைவியாகிய ரெபேக்காலைக்காக வாழ்ந்தார். ரெபேக்காலை நேசித்தார். கடைசி வரை ரெபேக்காலோடு. இதே போல் இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாகிய ஒரே மனவாட்டி யார்? சபை. அந்த சபையை தவிர ஒன்றை நேசிக்கிறார். அவரும் சபையாகிய நம்மை நேசிக்கிறார். ஆகவே அவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், இந்த ஆபிரகாமை போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம அப்படியே ஆண்டவருக்காக கீழ்ப்படுகிற மனுஷன். சொல்லுங்க, சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஹல்லேலூயா. இதே போல நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படி. என்ன வந்தாலும் சரி, என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, வசனம் ஆண்டவர் சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு அப்படியே என்ன செய்யணும்? சரிங்க, இப்போ பிரிஞ்சாச்சு. ஆபிரகாம் எங்கே இருக்காரு? பேசவேலை. ஈசாக்கு எங்கே இருக்காரு? அவங்க அம்மா குடியிருந்த எப்ரோனில் இருக்கார். இப்போ ஆபிரகாமுக்கு கேத்தூரால் கல்யாணம் பண்ணி 6 பிள்ளைகள் இருக்குது. வாங்க 25 அதிகாரத்துக்கு போவோம். இதை சொல்லி முடிச்சிடு. 25 அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் பாருங்கள். ஆபிரகாம்